நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் உள்ளத்தையும் தொட்டு நம்முடைய இதய கதவுகளை அவருக்காக நாம் திறந்து வைத்து அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள இதோ இந்த நற்கருணைநாதர் முன்பாக நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நற்கருணை ஆராதனையின் மூலமாக இறை அருளை பெறுவதற்காக இந்த உலகில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகளிலெல்லாம் பல்வேறு நாடுகளிலிருந்தெல்லாம் இதோ இந்த நற்கருணைநாதருக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரையும் இறைவன் தொட வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையில் நாம் பங்கு கொள்வோம். எல்லா மக்களும் கடவுளுடைய அனுபவத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆண்டவரே நமக்கு எல்லாம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த நற்கருணை ஆண்டவரை தரிசித்து அவரை ஆராதித்து நாங்கள் வேண்டுகின்ற எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்கின்ற அந்த வரத்தை இந்த ஆராதனையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதா தொலைக்காட்சி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற அந்த இறை வார்த்தையை முழுமையாக தங்களுடைய ஒளிபரப்புதலின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பு எல்லா மக்களுக்கும் சென்றடையவும், அதனால் இந்த நற்செய்தியை பற்றி அறிய முடியாத அல்லது இவர்களுக்கு இந்த நற்கருணை ஆராதனை ஆண்டவர் அவர்களுக்கு நேருக்கு நேராக இந்த ஆராதனை கிடைக்காத பல்வேறு நாட்டு மக்களுக்கும் இந்த ஆராதனை முழுமையாக நிறைவாக கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக கடவுளுடைய அருளை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த நாளில் எல்லோரையும் இந்த நற்கருணை ஆண்டவரின் பால் அன்போடு அழைக்கின்றோம். இதோ இங்கே குழுமி இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் என்பதை உணர்ந்தவர்களாக, அவரே எனக்கு உரிமை சொத்து, அவரோடு நாம் இணைந்து செல்வதற்கும், அவரோடு நம்முடைய துன்பங்களை எல்லாம் சுமந்து கொள்வதற்கும், அவரோடு நம்முடைய கவலைகள் எல்லாம் சுமந்து செல்வதற்கும் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஆற்றலை வேண்டுவோம். நம்முடைய இந்த உலகிலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சந்திக்கின்ற எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்காக தனதாக்கி கொள்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்மையே அந்த நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இறை அருளை இந்த ஆராதனையின் மூலமாக நாம் பெற்று இறை அனுபவத்தை பெறுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இணைந்து பாடுவோம். ஆண்டவரே என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எல்லோரும் கரம் தட்டி பாடுவோமா?
ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, இதோ நீர் பரிசுத்தர். இந்த விண்ணகத்திலே ஓயாமல் ஒரு நொடி பொழுது கூட இடைவெளி இல்லாமல் ஆண்டவரே தூதர்கள் புனிதர்கள் அன்னை மரியாளோடு இணைந்து இதோ எங்கள் பங்கில் பாதுகாவலர் புனித வளனாரோடு யோசேப்போடு இணைந்து போற்றி போற்றி ஆண்டவரே நீர் தூயவர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரே போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. உடைய பிள்ளைகள் நாங்களும் ஆண்டவரே இதோ பரிசுத்தராகிய உம்மை போற்றுகிறோம், தூயவராகிய உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வை மாற்றும், எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களையும் பரிசுத்தப்படுத்தும். கேட்போமா? கரம் தட்டி தொடர்ந்து பாடுவோம். பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. உணர்ந்து பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்ப உமக்கே செலுத்துகிறோ, அப்ப உமக்கே செலுத்துகிறோ. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே நீர் உன்னதமானவர், ஆண்டவரே ஆண்டவரே நீர் உத்தமர், ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை பொய்க்காத ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, இதோ உம்மை போல வாழ எங்களை அழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ உன்னதராக இருக்கிறேன், உத்தமராக இருக்கிறேன். நாங்களும் கூட உடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நாங்களும் உன்னதமான ஒரு வாழ்வு வாழும், உத்தமமான வாழ்வு வாழும். அதன்படி உமக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ எனக்கு அருளை தாரும் என்று சொல்லி கேட்டு நாம் துதிப்போமா? உன்னதரே உமக்கே ஆராதனை, உத்தமரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை, உத்தமரே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம் எல்லோரும் இணைந்து துதிகண மகிமையெல்லாம் அப்ப உமக்கே செலுத்துகிறோ, அப்ப உமக்கே செலுத்துகிறோ. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசு ஆண்டவரே இறை அரசாக இந்த உலகத்திற்கு வந்தீரே, இறைவனின் அரசாக இந்த உலகத்திலே பிறந்தீரே. ஆண்டவரே நீர் இறை அரசு ஆண்டவர், நீர் தான் ஆண்டவரே இறை மகன். ஒருவேளை இந்த உலகத்துல நீர் இருக்கும் போது உம்மோடு இருந்த சீடர்கள் கூட உம்மை இறை மகனாக புரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் பசாசு இதோ உம்மை புரிந்து கொண்டான். இதோ நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் இறை மகன் என்று சொல்லி பசாசு சொல்லி இதோ என்னை நீ துன்புறுத்த வேண்டாம் என்று சொன்ன. ஆண்டவரை பார்த்தவுடனேயே இதோ இந்த இறை மகனை பார்த்தவுடனேயே பசாசு ஓடிய. இது நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் எத்தனை எத்தனை பசாசுக்கள் என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பணம் என்ற பசாசு, பேராசை என்ற பசாசு, சிற்றின்ப ஆசைகள் என்ற பசாசு, அகந்தை என்ற பசாசு, இன்னைக்கு எத்தனையோ
சுமைகளை நானா வச்சுக்கிட்டு போட்டி, பொறாமை, வைராக்கியம் என்று இந்த பசாசுகள் எல்லாம் என்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதோ இறைமகன் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். எனக்கு விடுதலை தர ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உம் இறை அரசு எங்கள் உள்ளத்திலே, எங்கள் இல்லத்திலே இருக்கட்டும். நீர் இறைமகன், என்னுள் வாரும். என்னுள் இருக்கக்கூடிய தீமைகள், என்னுள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், என்னுள் இருக்கக்கூடிய பசாசுகள் எல்லாம் விலகி ஓடட்டும். கேட்போமா? கரம் தட்டி தொடர்ந்து பாடுவோம். அரசே உமக்கே ஆராதனை, இறைமகனே உமக்கே ஆராதனை, இறையரசே உமக்கே ஆராதனை, இறைமகனே உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, 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 உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஆண்டவரை போற்று. எல்லாரும் வாய்க்கதை சொல்லு. இயேசு, இயேசு, இயேசு. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் நிரப்பும், உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உடைய அபிஷேகம் இறங்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும். இதோ கல்லான இதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். இதோ கல்லான இதயங்கள் எல்லாம் கனிவுள்ள இதயமாக மாற்றப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஆண்டவரை உற்று நோக்கி சொல்லுவோமா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எனக்கென்று ஒன்றுமில்லை. இயேசுவே, எல்லாம் நீ தந்தது ஆண்டவரே. எல்லாம் நீ தந்ததானம். என்னுடைய படிப்பு, பட்டம், அருவி, என்ன சேர்த்து வைத்திருக்கிற பொருட்கள் எல்லாம் நீ தந்ததானம். ஆண்டவரே, நான் வாழ்வது உமது அருளும் கிருபையால் மட்டும்தான். நான்
ஒப்பு கொடுப்போம். தெய்வமே ஒன்றுமில்லை அப்பா, எனக்கென ஒன்றுமில்லை. இயேசுவே, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இன்னைக்கு இல்லாத வாழ்வு இல்ல ஆண்டவரே. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? மீண்டும் நற்கருணை நாதரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீர் இல்லாத நாள் எனக்கு நாளே இல்ல. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? ஆண்டவரே நீர் இல்லாத வாழ்வு என்பது வாழ்வே இல்லை ஆண்டவரே. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என் உயிரின் ஊற்று. உயிரின் ஊற்றே நீ உண்மையின் வழி நீங்க தான் ஆண்டவரே. உண்மையின் வழியே நீ ஆண்டவரே என் உயிரின் ஊற்று நீங்க தான். உயிரின் ஊற்றே நீ நான் வாழ வழி உண்மை நீங்க தான் ஆண்டவரே. உண்மையின் வழியே நீ ஆண்டவரே என் உறவு பிறப்பு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உறவின் பிறப்பே நீ மகிழ்ச்சி நீங்க தான் சாமி. உள்ளத்தின் மகிழ்வே நீ இந்த உலகத்துல 1000 உறவு இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே உறவின் பிறப்பு. உறவின் பிறப்பே நீயா. என்னோட உள்ளத்துல மகிழ்ச்சி அப்படின்னா நீங்க தான் சாமி. உள்ளத்தின் மகிழ்வே நீயா. ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் சாமி. நீர் மாத்திரம் போதும். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும். எனக்கு சுமைகள் தாங்க முடியாம வேதனைகள் வீழ்ந்து கிடக்கிறேன். இந்த நிலையிலே நான் எழும்பி நடக்க நீ மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறேன் சுவாமி. நீர் மாத்திரம் போதும். நோயிலே வறுமையிலே தனிமையிலே வீழ்ந்து கிடக்கிறேன் சுவாமி. நீர் மாத்திரம் போதும். இயேசுவே எனக்கு 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே அல்லேலூயா. உயிருள்ள தெய்வமே அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அல்லேலூயா. இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 45 முதல் 52 முடிய. இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தாம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெட்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார்.
பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம். நல்ல அருமையான வார்த்தை இல்லைங்களா? இயேசுவின் மேல் கண்களை பதிய வைத்தல். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, சாதாரண நம்மளுடைய மொழியில் சொல்லணும்னா வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கறது. அதுக்கு ஒரு அருமையான கதை எங்கேயோ படித்தது ஞாபகத்துக்கு வருது. ஒரு அம்மா சின்ன குழந்தையோட கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகிறப்ப இந்த குழந்தை கோயிலுக்கு முறையாக போனவன்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்குது. அந்த நடுவோட ஆண்டவருடைய பாடுபட்ட சுருவம், தத்ரூபமாக அந்த பாடுபட்ட சுருவம், அந்த கண்கள் வந்துக்கிட்டு அந்த குழந்தையே பார்க்குற மாதிரி இருந்துச்சான். அந்த குழந்தை நேராக நடுவில் ஆண்டவருக்கு முன்னாடி அந்த பாடுபட்ட சுருவத்துக்கு முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்ருக்கிறப்ப ஐயோ என்னையவே இயேசு பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்குதே, சரி நடுவில் நிற்க வேணாம், சைடில் ஓடிடலாம் அப்படின்னு சைடில் ஓடுது. சைடில் ஓடுறப்பையும் அந்த குழந்தை, அந்த இயேசுனுடைய கண்கள் வந்துக்கிட்டு இந்த குழந்தையவே பார்த்துட்ருக்கிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு இந்தாண்ட சைடில் ஓடுது, அந்த மூளையில் ஓடுது, எங்கெங்கேயோ ஓடி பார்க்குது. எங்கே போய் நின்னாலும் அந்த ஆண்டவர் இயேசுனுடைய கண்கள் அந்த குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதை பார்த்தோன்னு அவங்க அம்மாட்ட ஓடிட்டம்மா, நான் எங்கே போனாலும் இந்த சேசு என்னையவே பார்க்குறாருமா அப்படின்றப்ப அவங்க அம்மா சொன்னாங்களாம், நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இது பார்த்தியா நீ ஏதாவது தப்பு கிப்பு பண்ண பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கார் பாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, கீழ்ப்படியணும், எல்லா வேலையும் செய்யணும் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை அப்படியே பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு பெரியவர் பக்கத்தில் வந்துட்டு, அம்மா தயவு செய்து அந்த ஆன்மீகத்தை பயம்புறுத்துகின்ற ஆன்மீகமாக குழந்தைக்கு திணிக்காதீங்க, அப்படிலாம் நீங்கள் சொல்லித்தராதீங்க, அது ஆன்மீகம் அல்ல, அது ஒரு பயம் என்று சொல்லி அந்த குழந்தை கூப்பிட்டு சொன்னாராம், பாப்பா அந்த ஏன் இயேசு நீ போகிற இடத்துலலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருனாராம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க ஆன்மீகம். இந்த வெச்ச கண்ணு வாங்காமல் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஆன்மீகம் தெரிந்தாலே போதும், அதுதான் ஜெபம். எப்படி என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் ஆண்டவர் இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் அவரை வெச்ச கண்ணு வாங்காம பார்க்கறது தான் ஜெபம். நம்முடைய ஜான் மேரி வியானி சொல்லுவார், நான் இயேசுவை பார்க்கிறேன், இயேசு என்னை பார்க்கிறார். அதுதான் ஜெபத்திலே சிறந்த ஜெபம். அதற்கு இணையாக இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம், இயேசு கடல் மீது நடத்தல். அந்த நிகழ்ச்சியை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், நான் அந்த மிகப்பெரிய நற்செய்தியை நம்ம தேவையில்லை, ஒரு வார்த்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதே பகுதியானது மத்தேயு நற்செய்தியில் இருக்குது, யோவான் நற்செய்தியில் இருக்குது. ஆனால் மார்க்கு நற்செய்தியில் மட்டும்தான் ஒரு வார்த்தை வரும். 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில், அப்போது அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். இந்த கடந்து செல்லுதல் நல்ல அருமையான வார்த்தை. இந்த கடந்து செல்லுதல் தான் இன்னைக்கு நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்டு இருக்கின்ற கருத்து. அது என்னங்க கடந்து செல்றது? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் இயேசு அவங்களோட இல்லை. இயேசு மலை மீது ஏறி இறைவேண்டல் செய்வதற்காக போயிட்டார்.
ஆனால் இந்த மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் படகுல ஏறி போயிட்டு இருக்கிறப்ப எதிர்காற்று வீசிட்டு வருது. இந்த கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு தெரியும், எதிர்காற்று வீசிட்டு வரப்ப நம்ம துடுப்பு போட்டுட்டு போக முடியாது. அப்ப துடுப்பு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த தண்டு வடெல்லாம் வலிக்கும். அப்ப வலிக்கிறப்ப நம்மளால வேகமா அந்த காத்துக்கு எதிராக நம்ம ஓட்ட முடியாது, படகு ஓட்ட முடியாது. இதை உணர்ந்த ஆண்டவர் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். நல்ல அருமையான வார்த்தை. சாதாரணமா கடந்து செல்லுதல் அப்படின்னு கிடையாது. யாரோ இந்தாண்ட சைடு கடந்து போறாங்க, இந்தாண்ட சைடு கடந்து போறாங்கன்னு கிடையாது. அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலை என்னவென்றால், எதிர்காற்று வீசிட்டு இருக்குது. அந்த திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்களால முடியல. அந்த நேரத்தில் உணர்ந்த ஆண்டவர் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். தன்னுடைய திருத்தூதர்களுக்கு பிரச்சனை, அந்த நேரத்தில் பிரச்சனைன்னு கூட அவங்க ஆண்டவரை கூப்பிடல. ஆனால் அதை உணர்ந்து ஆண்டவர் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியணும்னா, பழைய ஏற்பாட்டில் எலியா இறைவாக்கினுடைய வாழ்க்கையில சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எலியா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? எலியா, யாவே என் இறைவன், யாவே என் இறைவன். அந்த பேருக்கு ஏற்ற வகையில எலியாவை போன்று மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள் யாருமே கிடையாது. மழை பெய்யாது என்றார், இயற்கையை அடக்கிய இறைவாக்கினர். எந்த இறைவாக்கினரும் கிடையாது. இந்த இறைவாக்கினர் தான் இயற்கையை கட்டுப்படுத்தினார், உயிர்ப்பித்தெழச் செய்தார். அதே போல அந்த கார்மேல் மலையில் இந்த பாகால் இறைவாக்கினர்களை கொன்று போட்டார். இவ்வளவெல்லாம் செய்தவர். அதே நேரத்தில் அந்த அரசன் முன்னாடி நின்று கொண்டு அந்த அரசன் கேட்கிறான், இஸ்ராயல் மக்களின் கடவுள் மூட்டுகிறவர் நீர்தானோ என்று கேட்கும் பொழுது அந்த அரசரை நேருக்கு நேராக பார்த்து, நான் இல்ல, நீயும் உன் வீட்டாரும் தான், நீதாயா யாவே இறைவனுக்கு எதிராக செய்கிறாய் என்று சொல்லி அரசன் முன்பு நின்று அந்த கம்பீரமாக தன்னுடைய கர்ஜனை குரலால் சொன்னவர் இந்த எலியா. ஆனா நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அரசிக்கு பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். அந்த 19ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்க்கணும். அந்த 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரத்தில் வருகின்ற வசனங்கள் நமக்கு மிக மிக சிறப்பான வசனங்கள். அந்த நேரத்தில் எலியா இறைவாக்கினர் ஓடிட்டு தான் சாவ வேண்டும் என்று வேண்டுகிறாராம். இந்த 4ஆம் வசனத்தில், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், ஆண்டவரே என் மூதாதையரை விட நான் நல்லவன் கிடையாது, என் உயிரை தயவு செஞ்சு எடுத்துறியா என்று சொல்லி வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வேதனை, ஏன்னா என் உயிர் போயிரும். எப்படிப்பட்ட இறைவாக்கினர் பாருங்க. யாவே என் இறைவன் என்று தன்னுடைய வார்த்தையாலும் தன்னுடைய வாழ்க்கையாலும் என்பித்த இறைவாக்கினர், இயற்கையே கட்டுப்படுத்தி இறைவாக்கினர், அரசன் முன்பாக கம்பீரமாக கர்ஜித்த இறைவாக்கினர் சாதாரண ஒரு அரசிக்காக பயந்து ஒதுங்கி ஓடிக்கொண்டு மலை மீது குகையில் அமர்ந்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவாக்கினரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான வசனம் 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வா, மலை மேல் ஏறினில், என் திருமுன்னில் நான் உன்னை கடந்து செல்ல போகிறேன். அருமையான வார்த்தை பாருங்க. எலியா, நீ அந்த குகை மாதிரி இருக்கிற மலையில வச்சுட்டு குகையில் இருக்கிற இல்ல, அதுல இருந்து வெளியே வா. அந்த பயம் என்ற குகையிலிருந்து வெளியே வா. உன்னுடைய சிக்கல் என்ற குகையிலிருந்து வெளியே வா. உன்னுடைய பிரச்சனை என்ற குகையிலிருந்து வெளியே வா. மலை மீது ஏறினில், நான் உன்னை கடந்து செல்ல போகிறேன். ஆண்டவர் கடந்து செல்கின்ற அருமையான நிகழ்ச்சி. எலியா அந்த துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் எலியாவை கடந்து சென்றார். அருமையானவர்களே, அதுதான். அப்படி கடந்து செல்லும் பொழுது என் ஆண்டவரை நான் வெச்ச கண்ணு வாங்காம பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக என் துன்பங்கள் மத்தியில் ஆண்டவர் என்னை விட்டுட்டு ஓடுறவர் கிடையாது. அதைத்தான் ஒவ்வொரு மறை சாட்சியரும் உணர்ந்திருந்தார்கள். இந்த 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மறை சாட்சியர் தங்களுடைய வாழ்க்கையிலேயே பல்வேறு விதமான சிக்கல்கள் மத்தியிலும் ஆண்டவரை உணர்ந்திருந்தார்கள். அந்தியோக்கின் ஆசிரியர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக நான் ஒரு அப்பமாக மாறுகின்ற வகையில் இந்த கொடிய மிருகங்களின் பற்களில் அறையப்பட நான் தயாராக இருக்கிறேன். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு மறை சாட்சி அந்தியோக்கின் ஆசிரியர். போலிகார்ப் என்பவரை பார்த்து அங்கு இருக்கின்ற ரோமையர்கள் சொல்லுவார்கள், அந்த கிறிஸ்துவ மறுதளிச்சிரியா, உனக்கு பல பல பதவிகள் கிடைக்கும். அப்பொழுது போலிகார்ப் சொல்லுவார், எனக்கு 86 வயசாயிருச்சு, இந்த 86 வருடம் ஆண்டவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல, அப்படி இருக்கிற ஆண்டவரும் அரசரும் மீட்பெரும் ஆனவரை எப்படி நான் பழித்துரைப்பேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே கொடுத்தார். அருமையானவர்களே, அதுதான்
ஆக ஒவ்வொரு சிக்கல்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கடந்து செல்றார். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆக அந்த கடந்து செல்கின்ற ஆண்டவரை நீங்களும் நானும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு அருமையான ஒரு உருவகம் சமீபத்தில் நான் ஒரு ஆன்மீக புத்தகத்தில் படித்தேன், ஆங்கில புத்தகம், சென்டரிங் பிரேயர், ஜெபத்தை மையப்படுத்துதல். அதில் ஒரு ஆசிரியர் அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அருமையான ஒரு உருவகத்தை சொல்லுவார். அதாவது பையனுக்கும் அது குழந்தைக்கும் தந்தைக்கும் இருக்கின்ற ஒரு உறவு. அப்பா வீட்டுக்கு வராரு, பையன் வந்துக்கிட்டு விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். அதை விளையாண்டுட்டு இருக்கிற பையன் அப்பாவை பார்த்த உடனே அவனுக்கு அந்த ஆர்வம் விளையாட்டு பொருட்கள் மேலே இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை எல்லாம் விட்டுட்டு அப்பா அப்படின்னு ஓடி வரப்ப அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. என் பையனுக்கு அந்த விளையாட்டு பொருளோட என் மேலே தான் அன்பு அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு நினைக்க தோணும். அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வரப்பையும் அந்த அப்பான்னு வரப்ப அந்த அப்பா வந்து அவனை இறுக்கி அணைச்சிக்கிறார். அணைச்சிக்கிறப்ப இருக்கிற ஒரு சந்தோஷம். ஆக இந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார். சில நேரம் அந்த குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும். ஆனால் இருந்தாலும் அப்பா அப்படி தட்டி கொடுத்துட்டே தூங்க வச்சுட்டு இருப்பார். சில நேரம் திமிரிக்கிட்டு இந்த விளையாட்டு பொருட்களை நோக்கி போகணும்னு தோணும். அப்பையும் அப்பா வந்துட்டு அந்த குழந்தையினுடைய பிரசன்னத்தின் மகிழ்ச்சியாக இருப்பாராம். சில நேரம் வந்து பராக்கு பார்க்க தோணும், அது எங்கேயாவது ஓடினும்னு தோணும். ஆனால் இருந்தாலும் அப்பாவுடைய கையில் இருக்கிறப்ப அந்த குழந்தையினுடைய பிரசன்னத்தில் தந்தை மகிழ்வாராம். அதுதான் ஜெபம் என்று சொல்லுகிறார் அந்த ஆசிரியர். நான் கோயிலுக்கு வரப்ப என்னுடைய பிரசன்னத்தை பார்த்து, என்னுடைய வருகையை பார்த்து என் தந்தையாகிய கடவுள் மகிழ்கிறார், சந்தோஷப்படுறாருங்க, என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். வா மகனே, வா மகளே, வா. சில நேரம் நம்ம தூங்கிடுவோம் கோயில்ல, பரவாயில்ல, கவலைப்பட வேணாம். சில நேரம் எனக்கு பராக்கு பார்க்க தோணும், கவலைப்பட வேணாம். என்னுடைய மனித மனம் குரங்கை போன்றது அப்படியே அனபாஞ்சிக்கிட்டே இருக்கும். சில நேரம் எனக்கு ஜெபிக்கவே தோணாது, ஜெபம் பண்ணணும்னே தோணாது, கவலைப்பட வேணாம். என்னுடைய வருகையை பார்த்து என்னுடைய தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். அதுதான் ஜெபம். ஆக அப்படி இருக்கிறப்ப நான் என்ன செய்யணும்? என்னை கடந்து செல்கின்ற ஆண்டவரை பார்த்து அவருடைய கரங்களில் அப்பா அப்படின்னு போய் ஒரு கரங்களில் போய் சேரும் பொழுது அந்த அப்பா முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. அருமையானவர்களே, அதுதான் இறை பிரசன்னம், அதுதான் கடந்து செல்லுதல். பிரச்சனை இருக்குதா, சிக்கல் இருக்குதா, ஆண்டவர் உங்களை இன்று கடந்து செல்லுகிறார். கடன் தொல்லையா, கஷ்டமா, வேதனைகளா, உடல் உபாதைகளா, ஆண்டவர் உங்களை இன்று கடந்து செல்லுகிறார். ஒவ்வொரு நற்கருணை பிரசன்னத்திலும் அதைத்தான் நான் அந்த புதுமையானது நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். உங்க பக்கத்தில் அப்படியே நடந்து போறார். அந்த தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர், அவர்கள் வேதனையை பார்த்து ஆண்டவர் கடந்து செல்ல நினைத்தார். அந்த வேதனையின் மத்தியில் எலியாவினுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் அவரை கடந்து செல்ல நினைத்தார். அதே போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த எதிர்காற்று என்ற சிக்கல்கள் நம்மை துவட்டிட்டு இருக்குது. சில நேரம் நம்மளால துடுப்பு போட முடியல, நம்ம தோள்பட்டையெல்லாம் வலிச்சிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஆண்டவர் அல்ல, நம்மை நோக்கி வருகின்ற ஆண்டவர், கடந்து செல்கின்ற ஆண்டவர். அந்த பிரசன்னத்தை, இந்த தெய்வீக பிரசன்னத்தை உணர்கிறோம் என்றால் அருமையானவர்களே, இன்று புதுமைகள் நடக்கும். அதை உணர்ந்து பார்க்கலாமா? இந்த அருமையான நேரத்தில் உங்களுடைய பைபிள் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முழந்தால் படியிடுங்கள். ஒரு சில நேரம் முழந்தால் படின்னு நினச்சினா முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். அல்ல எந்திரிச்சு நிற்கணும்னு நினச்சினா எந்திரிச்சு நின்றுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிரசனம் கடந்து செல்லுகின்ற அருமையான நேரம் அது. ஒருவேளை தொலைக்காட்சியில் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அப்படியே கண்களை மூடி முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் ஆண்டவர் புரிந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் உங்களை கடந்து செல்ல போகிறார் என் ஆண்டவர். அதை உணர்ந்தவாறு இந்த நற்கருணை ஆராதனையிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு இதோ இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்காற்று, என்னுடைய வாழ்க்கையில் வீசுகின்ற எதிர்காற்று என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காற்று என்பது கடன் தொல்லைகளாக இருக்கிறது ஆண்டவரே, அல்லது உடல் வேதனைகள் ஆண்டவரே. எத்தனையோ பேர்கிட்ட போன மருத்துவரிடம் சென்றேன், பயனில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் வருகின்ற எதிர்காற்று, என்னுடைய மனதில் ஏற்படுகின்ற வேதனைகள், என் குடும்பத்தில் இருக்கின்ற வேதனைகள், குடிகார கணவன் அல்லது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை நிலை, என் குழந்தைகளை நினைச்சு வேதனை, என்னுடைய பெற்றவர்களை நினைத்து வேதனை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த எதிர்காற்று என்னை அடித்துக் கொண்டே இருக்கிறது. என்னால முடியலப்பா, என்னால முடியல ஆண்டவரே.
கடந்து செல்ல வாரும் ஆண்டவரே. நினைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரியே, என்று ஆண்டவர் கடந்து செல்லுகிறார், உன் மத்தியில் கடந்து செல்லுகிறார். எதிர்காற்றை பார்க்காதே, இயேசுவின் மேல் உன் கண்களை பதியவை. இயேசுவை பார்த்து கொண்டே இரு. உன்னை கடந்து செல்லுகின்ற ஆண்டவரை உற்று நோக்குவாயா? உன்னை கடந்து செல்லுகின்ற ஆண்டவரை பார்க்க நீ ஆசைப்படுகிறாயா? எதிர்காற்றை பார்க்கும் பொழுது என் ஆண்டவரின் கண்களுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அந்த எதிர்காற்றின் மத்தியில் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஆண்டவர் கடந்து செல்லுகிறார் என்றால் எனக்கு எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் கவலை இல்லை. என் பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஐயோ எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பது என் ஜெபம் அல்ல. ஓ பிரச்சனை, எனக்கு பெரிய கடவுள் இருக்கிறார். என் அருகில் இருக்கின்ற என் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரர், வெற்றி வீரர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் கடந்து செல்ல போகிறார். உங்கள் சிக்கல்கள் மத்தியிலும் ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள். எலியா உணர்ந்து பார்த்தார், மீண்டுமாக சென்றார். சீடர்கள் உணர்ந்து பார்த்தார்கள், ஆண்டவருடைய பேரன்பையும் ஆற்றலையும் புரிந்து கொண்டார்கள். எத்தனையோ மறை சாட்சியர் உணர்ந்து பார்த்தனர். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு புனிதர்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்தார்கள். அதே உணர்தலை நாமும் இந்த நேரத்திலே புலப்படுத்துவோம். அருமையான ஆண்டவர் உங்களையும் என்னையும் கடந்து செல்ல போகிறார். அதை உணர்ந்தவாறு இந்த பாடலோடு சேர்த்து நம்மையே நம் ஆண்டவருக்குள்ளாக இணைப்போம். யாரும் பார்க்க வேணாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். இந்த நேரத்தில் அருமையான நேரம், குணமாக்குதல் நடைபெறுகின்ற அருமையான தருணம் இது. அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை கடந்து செல்லும் பொழுது நீ வெறுங்கையராக இருக்க மாட்டாய். அவருடைய அருளாலும் ஆசிலாலும் நிரப்பப்பட போகிறார். அதனால இந்த அருமையான நேரத்தை யாரும் வீணாக்கிட வேணாம். இது அருமையான முக்கியமான மிக 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 முக்கியமான தருணம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பா. ஆண்டவர் உன் பக்கமாக கடந்து செல்வதை உணர்ந்து பா. அப்பொழுது எப்படிப்பட்ட எதிர்காற்று வந்தாலும் எவர் வரினும் அஞ்சேன், என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் எதற்காக பயப்பட வேண்டும் என திருப்பாடல் ஆசிரியரின் வரிகள் நமக்கு ஒரு உண்மையான ஒரு அனுபவபூர்வமான வார்த்தையாக மாறும். அதை உணர்ந்தவாறு இந்த பாடலோடு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம் மத்தியில் கடந்து செல்லுகின்ற பிரசன்னத்தை உணர்ந்து பார்ப்போம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆண்டவர் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நன்றி, உன்னை கைவிடவே மாட்டார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டார். உள்ளங்கையில் தாங்குகின்ற ஆண்டவர், உன் பக்கமாக கடந்து செல்லுகின்ற ஆண்டவர் உன்னை நோக்கி வரும் பொழுது, அன்பு மகனே மகளே, கலங்காதே, கலங்காதே, உன்னை கைவிடாத தேவன் உன் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை அப்படியே ஜெபமாக மாற்றுங்கள். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். மலைகள் பெயர்ந்து போகலாம்,
மலை போல துன்பங்கள் இருந்தாலும் அதை உறைபடியிலும் மென்மையாக்குகின்ற என் ஆண்டவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் கூட அசைந்து போகலாம், ஆனால் மனதுருகும் என் ஆண்டவர் இயேசு மாறிடவே மாட்டார். என் ஆண்டவர் மாறுகின்ற ஆண்டவர் அல்லங்க, மாறிடாத தேவன். மற்றவர்களைப் போல என்னுடைய கண்ணீரை பார்த்து கைகொட்டி சிரிப்பவர் அல்ல என் ஆண்டவர். மாறாக நம்முடைய கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை கரங்களில் தாங்கி நம்மை தோள் மேல் சுமந்து கொண்டு, அன்பு மகனே மகனே நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாறாத தெய்வம் என் அருகில் இருக்கிறார். என்னை கடந்து செல்லுகின்ற அந்த ஆண்டவர், அவரை நோக்கி நம்பிக்கையோடு நாம் இந்த ஜெபத்தினை வைப்போம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். இயேசு மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அருமையான ஆண்டவர், நம்மை கடந்து செல்லுகின்ற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் உன்னை வெறுத்து போகலாம், எனக்கு உன்னை பிடிக்கல என்று நிறைய பேர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கலாம். ஒரு சில நேரம் நமக்கே நம்மை பார்த்து வெறுப்பாக இருக்கலாம். பல நேரம் நம்மை காரணம் என்று எல்லோரும் எள்ளி நகையாடலாம். ஆனால் உன்னை படைத்த ஆண்டவர், அருமையானவர்களே, உன்னை படைத்த ஆண்டவர் உள்ளங்கையில் உன்னை தாங்குகிறார். அப்படியே யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிக்கல, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னை பிடிக்கல, எல்லோருமே என்னை எள்ளி நகையாடுகின்றார்கள் ஆண்டவர் என்று அங்கலாய்க்கிறியா என் சகோதரனே சகோதரி? உன்னை உள்ளங்கையில் தாங்குகின்றார் என் ஆண்டவர். அப்படியே உள்ளங்கையில உங்களை தூக்கிட்டு போறார். யோசித்து பாருங்க, எங்கே என் ஆண்டவர் என்று கேட்க வேண்டாம். உங்களை இந்த நேரத்தில் கடந்து செல்லுகின்ற ஆண்டவர் உள்ளங்கையில் தாங்கிக் கொண்டு, மகனே மகளே நான் இருக்கிறேன், கவலைப்படாத, கவலைப்படாதமா, கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன், நான் உன்னை தாங்கி சுமந்து செல்லுகிறேன் என்று சொல்லி உள்ளங்கையில் தாங்குகின்றார் ஆண்டவர். உணர்ந்தவாறு நம்பிக்கையோடு செபிப்போம். உலகம் உன்னை வெறுக்கலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் உன்னை வெறுக்கலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ள கையில் ஏந்துவார், உள்ள கையில் ஏந்துவார், உள்ள கையில் ஏந்துவார். உன்னை உள்ள கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கல்வலையா கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே
ஆண்டவருடைய கரங்கள் உங்களை நோக்கி நீண்டிருக்கிறது. அப்படியே நீங்களும் உங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவரின் கரங்களில் வையுங்கள். நினைத்து பாருங்கள், ஆண்டவருடைய கரங்களில் உங்களுடைய கரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் கரங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அப்படியே யோசிச்சு பாருங்க. அதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரை என் கண்கள் குளமாகின்றன. ஆண்டவரே, என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் அப்பா, என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் அப்பா. பாவப்பட்ட கரங்கள் ஆண்டவரே, பாவம் செய்த கரங்கள் ஆண்டவரே, நான் பாவி ராஜா, ஆனால் அதை நீர் தாங்கி ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தாங்கி பிடித்திருக்கின்றவரே, நீர் பிடித்திருக்கிறது என்னுடைய கரங்கள் அல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை என் கரங்களில் உம் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கவலைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், உங்கள் மேல் நான் கவலை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவரே. இதோ என்னுடைய கவலை, பாரம், கண்ணீர் எல்லாத்தையும் கரங்கள்ல வச்சு உன் கரங்கள்ல போட்டுறையா. என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. என்னை கடந்து செல்லுகின்றவரே, என்னுடைய சிக்கலை பார்த்து கொண்டு என் மீது பாசத்தோடு வருகின்றவரே, என் அருகில் இருப்பவரே, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்கள் என் பார்ந்தவர்களே, ஒப்பு கொடுங்கள், எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. கரங்கள் அந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, எந்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, எந்த சுமைகள் உங்களை அழுத்தி நடக்க முடியாமல் செய்கிறோம், அந்த சிக்கலை ஆண்டவருடைய கரங்களில், உங்களுடைய கரங்களில் இருந்து ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுப்பதான் நினைத்து பாருங்கள். கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இன்று ஆன்மீக வாழ்க்கையாக மாறட்டும். அப்படியே ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது என்னால முடியல ஆண்டவரே, என்னால தனியா சுமக்க முடியல, எடுத்துட்டு போக முடியல ஆண்டவரே, உன் கரங்களை நான் போட்டுறேன் ஆண்டவரே, நீ எடுத்துக்கோப்பா, நீ எடுத்துக்கோ, அதற்கான தைரியத்தை கொடு ஆண்டவரே என்று கேளுங்கள். நம்மை நோக்கி கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் முகமலர்ச்சியோடு அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிக்கலை வாங்கிட்டு இருக்கிறாரு, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் ஆறுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்க பக்கம் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டிருக்கிறார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்பதை ஆண்டவர் இந்த நேரத்தில் உணர்த்திக்கிட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கரங்களில் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு உங்களை அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீ கொடுக்க தயாராக இருக்கிறாயா? முழு மனதோடு ஆண்டவரிடம் கொடுக்க தயாராக இருக்கிறாயா? குறுகிய கைகளோடு இருக்க வேண்டாம், குறுகிய மனப்பான்மையோடு இருந்தது போதும். இந்த நேரத்தில் ஆண்டவர் முழுமையாக உன்னை ஒப்புக் கொடுத்து, பாவப்பட்டவர்கள் தான், பாவப்பட்ட கரங்கள் தான், ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் என்னை முழுமையாக அன்பு செய்கிறார். முழுமையாக நான் இருப்பது போல என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர், என்னை உள்ளங்கையில் தாங்குகின்ற ஆண்டவர் என்னுடைய பிரச்சனையை வாங்கிட்டார், என்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறார். உடல் உபாதைகளா ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள், உங்களுடைய உள்ள பிரச்சனைகளை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்கள். எல்லா சிக்கல்களையும் ஆண்டவருடைய கரங்கள்ல போற்றுங்க. கர்த்தருடைய வாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது என்று சொன்ன வார்த்தைகள் இன்று என்னுடைய வாழ்க்கையாக மாறும். வாங்கிக்கோங்க ஆண்டவரே, எடுத்துக்கோங்க ஆண்டவரே. நீர் எங்களுடைய பிரச்சனை எல்லாமுடைய கரங்கள்ல வாங்கிட்டு எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கடந்து செல்லுகின்ற ஆண்டவர் நீர். எங்களுடைய கண்களை உண்மையில் நாங்கள் இப்பொழுது பதிய வைக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து பொழுது இருக்கின்ற ஆனந்தத்தை யாராலும் விவரிக்க முடியாது. அதே போல இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க, அந்த ஆனந்தத்தை உணர்ந்து பாருங்கள். யாருக்குமே கிடைக்காத வாக்கியம் என்று உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார், நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவர் வலிமையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், எதிர்த்து போராடக்கூடிய சக்தி என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். உணர்ந்து பாருங்கள் சகோதரனே, சகோதரியே, நீ தனியா அல்ல, நீ தனியா அல்ல. இந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் உனக்காக போரிடுகின்றார். ஆண்டவருடைய போர் இது உன்னுடைய போர் அல்ல. ஆண்டவர் வாங்கிட்டார்,
உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நிச்சயமாக ஆண்டவர் உன்னை தேற்றுவார். அந்த நேரத்தில் வலிமையோடு போராடக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மை கடந்து செல்லும் பொழுது நடக்கின்ற அருமையான ஒரு ஆன்மீக பரிமாற்றம். உணர்ந்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். இதோ கடவுள் நம்மை கடந்து சென்று நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி என்ற அந்த உணர்வோடு அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வலது கரத்தை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே